தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. எபிசோடை பொறுத்த வரைக்கும் மது, கௌதம் இவங்க 2 பேருமே மணவரையில் உட்காந்துட்டாங்க. இவங்க 2 பேருடைய கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுடைய கல்யாணம் நடக்கும். ஆனால் பல பிரச்சனைகளோட. ஒரு பக்கம் இந்த கல்யாணம் நடக்கணும், ஆனால் நிம்மதியாக நடக்கக்கூடாது, சந்தோஷமாக நடக்கக்கூடாது, பிரச்சனையோட தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி சகுந்தலா ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்னேகா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, மது கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாங்க. இந்த தடைகள்லாம் தாண்டி இவங்க 2 பேருடைய கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அப்கமிங் எபிசோட். இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னேகா மண்டபத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. யாரு கண்ணுலையும் படாமல் நம்ம ஸ்னேகா மண்டபத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்தாலும் மதுவுடைய ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த ஃபோனை அதிதி தான் வச்சுருக்காங்க. அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இந்த சமயத்தில் அக்கா கிட்ட பேச முடியாதுன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஸ்னேகா எப்படியாவது மது கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட மண்டபத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்கும்போது ஸ்னேகாவை இங்கே லக்ஷ்மிகாந்த் வந்து பார்த்துடுறாரு. ஸ்னேகாவை கடத்தி அடித்து மயக்கம் போட வச்சு ஒரு ரூமில் வந்து லாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் எல்லாருக்கும் வேர்க்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கதை நம்ம ராமகிருஷ்ணன் மதுவோட அப்பா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு மேனேஜர்கிட்ட போய் பேசும்போது மேனேஜர் ஒரு பக்கம் வந்து எகத்தாளமாக பேசினாங்க. ஸோ இதனால் மதுவோடைய அப்பா மதுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. அதை வந்து கௌதம் பார்க்குறாங்க. ஸோ கௌதம் பார்த்துட்டு நிலைமை என்ன அப்படின்றத கௌதம் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லை, என்னுடைய கல்யாணத்துக்கு வந்தவங்க அன்பால் வந்தவங்க இருக்கட்டும், இல்லை வேக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் மண்டபத்தை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி கௌதம் சொன்னதை பார்த்துட்டு மதுவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ மது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் கௌதமுடைய பாட்டி வந்து சகுந்தலா கிட்ட உனக்கு இந்த கல்யாணத்தை பார்க்கணும், நீ இந்த கல்யாணத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நீ இருந்து பாரு, இல்லை வேக்குது அப்படின்னா நீ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது சகுந்தலானால அந்த இடத்துல எதுவுமே பேச முடியல. ஸோ இங்கே கௌதம் இப்படி பேசுனதை நினச்சி சகுந்தலா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் மயக்கம் அடைஞ்ச நம்ம ஸ்னேகா பார்த்தீங்கன்னா கண் முழிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் இங்கே மதுவுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த ஃபோனையும் நம்ம அதிதி தான் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ உடனே அதிதி என்ன பண்ணுறாங்க, சரி அக்கா கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கொண்டு போய் நம்ம மது கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம்போல கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னிச்சிறகு.